Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல what is a civil suit and what are parties of a civil suit called as அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிவில் சூட்னா என்ன, இந்த சிவில் சூட்ல இன்வால்வ் ஆன பார்ட்டிஸை நம்ம என்னென்ன நேம்ல டேர்ம் பண்ணுவோம் இல்ல ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, what is a civil suit? Civil cases or disputes between individuals or organization. ஒரு சிவில் கேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேஸ் ஒரு ரெண்டு தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு நடுவுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு சொல்யூஷன் தேடி இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா அத நம்ம சிவில் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டைவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டைவர்ஸ் கேஸ் யார் ஃபைல் பண்ணுவா? ஒரு ரெண்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து கூட மியூச்சுவலா கூட கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு சொல்யூஷனை தேடி இந்த மாதிரி தனிப்பட்ட ரெண்டு நபர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடி அவங்க போடுற கேஸ நம்ம சிவில் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டும் சிவில் கேஸ்ல தான் வரும். இப்போ ஒரு சொத்து இருக்கு, இந்த சொத்தை ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் ஏ எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறாங்க, பி இல்ல எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெண்டு பேரும் இப்படி சொத்துக்கு வேண்டி சண்டை போடும்போது அதுக்கு ப்ராப்பர் சொல்யூஷன் தேடி கேஸ் ஃபைல் பண்றாங்க இல்லையா? சோ அந்த கேஸையும் நம்ம ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸையும் சிவில் சூட் அப்படின்னு தான் சொல்லுவோம். சோ சிவில் சூட் இஸ் ஃபைல்டு பை அ பிரைவேட் பார்ட்டி. ஒரு பிரைவேட் பார்ட்டி தான் சிவில் சூட்டை எப்பவுமே ஃபைல் பண்ணுவாங்க. ஆனா கிரிமினல் கேஸ் அப்படி கிடையாது. கிரிமினல் கேஸ்க்கும் இந்த சிவில் கேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிமினல் கேஸ் இட் எஃபெக்ட்ஸ் தி சொசைட்டி தி ஹோல். அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சொசைட்டியவே பாதிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை பொறுத்து ஃபைல் பண்ணக்கூடிய கேஸ நம்ம கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தெஃப்ட் நடக்குது அப்படின்னு வைங்க. அப்ப அந்த தெஃப்ட் கமிட் பண்ண அந்த அக்யூஸ்ட நம்ம கண்டுக்காம பனிஷ் பண்ணாம அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அவர் திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி திரும்ப திரும்ப அந்த அக்யூஸ்ட் அந்த தப்பை பண்ணிட்டே இருக்காரு அப்படிங்கிற போது அது அந்த சொசைட்டியே பாதிக்கிற அளவுக்கு இருக்கும். சோ அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கேஸா ஃபைல் பண்ணும்போது சொசைட்டியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம கேஸா ஃபைல் பண்ணும்போது அதை நம்ம கிரிமினல் கேஸ் அப்படின்னு சொல்றோம். பட் சிவில் கேஸ் அப்படி இல்ல, இங்க சொசைட்டி எல்லாம் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாது. அந்த ரெண்டு தனிப்பட்ட இண்டிவிஜுவலோ இல்ல ஆர்கனைசேஷனோ ஒரு சொல்யூஷன் தேடி கோர்ட்டுக்கு வராங்க. சோ அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய நம்ம கேஸா ஃபைல் பண்ணும்போது அது சிவில் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ இந்த சிவில் சூட் நம்ம ஃபைல் பண்ணும்போது அதுல இன்வால்வ் ஆகுற பார்ட்டிஸ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் சொல்லி நம்ம ரெஃபர் பண்ணுவோம் பேஸ்ட் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கேஸ். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பிளைன்டிஃப் வர்சஸ் டிஃபெண்டன்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த பிளைன்டிஃப் அப்படின்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஹூ ஃபைல்ஸ் த பிளைண்ட். யாரு பிளைண்ட் ஃபைல் பண்றாங்களோ அவங்கள நம்ம பிளைன்டிஃப் அப்படின்னு சொல்றோம். இந்த பிளைன்டிஃப் மூலமா தான் ஒரு சிவில் சூட் கோர்ட்ல பிகின் ஆகுது. பிளைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை ஃபைல் பண்ண பிளைன்டிஃப் தனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, இதுக்கு என்ன ரெமெடி கேட்டு அவர் கோர்ட்டுக்கு வந்திருக்காரு அப்படிங்கறத அவர் ஃபைல் பண்றதுதான் நம்ம பிளைண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப டிஃபெண்டன்ட், இந்த பிளைன்டிஃப் யாருக்கு எதிரா இந்த கேஸ ஃபைல் பண்றாங்களோ அவங்கள நம்ம டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆப்போசிட் பார்ட்டியா நம்ம டிஃபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த டிஃபெண்டன்ட் எப்பவுமே he answers to the plaintiff negatively. எப்பவுமே அவர் நெகட்டிவா தான் அந்த பிளைண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுவார். அவங்க கேட்டதெல்லாம் இவர் ஆமான்னு ஒத்துக்கிட்ட அந்த கேஸுக்கு அவசியமே இல்லையே. சோ அதனால அவங்க என்ன ரெமெடி கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களோ அது பண்ண முடியாது, இத கேக்குறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இல்ல, இவ கேக்குறது தப்பு, இந்த மாதிரி நெகட்டிவா தான் இந்த டிஃபெண்டன்ட் ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பிளைன்டிஃப் அண்ட் டிஃபெண்டன்ட் அப்படின்னு நம்ம எந்த மாதிரி கேசஸ்ல யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா கான்ட்ராக்சுவல் டிஸ்பியூட்ஸ், டார்ட் டிஸ்பியூட்ஸ், இதுலலாம் நம்ம பிளைன்டிஃப் டிஃபெண்டன்ட் இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பெட்டிஷனர் வர்சஸ் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பெட்டிஷனர் அப்படின்னா ஒன் ஹூ ஃபைல்ஸ் த பெட்டிஷன் இஸ் கால்ட் பெட்டிஷனர். யார் பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்களோ அவங்கள நம்ம பெட்டிஷனர் அப்படின்னு சொல்றோம். பெட்டிஷன்ல அவங்க என்ன கேட்பாங்க, தனக்கு ஏதோ ஒரு ரைட்ஸ் இருக்கு இல்ல ஏதோ ஒரு கிளைம் இருக்கு அப்படின்னா அதை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேட்கறது தான் இந்த பெட்டிஷன். சோ அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்றவங்கள நம்ம பெட்டிஷனர் அப்படின்னு சொல்றோம். பெட்டிஷனரை நம்ம மனுதாரர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்டன்ட்.
ரெஸ்பாண்டன்ட்டை நம்ம எதிர்மனுதாரர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை பெட்டிஷனர், ரெஸ்பாண்டன்ட் இதெல்லாம் எந்த சிவில் சூட்ல நீங்க பாப்பீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ்ல பார்க்கலாம், ஃபேமிலி லா டிஸ்பியூட்ஸ் லைக் சைல்ட் கஸ்டடி, அப்புறம் டைவர்ஸ் கேஸ் இதுலலாம் நீங்க வந்து பெட்டிஷனர் வர்சஸ் ரெஸ்பாண்டன்ட் இந்த வார்த்தையை நீங்க பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளைமெண்ட் வர்சஸ் ரெஸ்பாண்டன்ட். கிளைமெண்ட் இதுவும் கிட்டத்தட்ட பெட்டிஷனர் மாதிரி தான். இது எந்த கேஸ்ல நீங்க பாப்பீங்க அப்படின்னா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் கிளைம் ஆர் இன்சூரன்ஸ் கிளைம் இந்த மாதிரியான கேசஸ்லாம் கிளைமெண்ட் வர்சஸ் ரெஸ்பாண்டன்ட் இந்த வார்த்தையை நீங்க பாப்பீங்க. தனக்கு இருக்கக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் கிளைமை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கேக்குறாங்க இல்லையா? சோ அதனால நம்ம அங்க கிளைமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கேஸ பொறுத்து என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம், பெட்டிஷனர், டிஃபெண்டன்ட், ரெஸ்பாண்டன்ட், கிளைமெண்ட், பிளைன்டிஃப், இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வார்த்தைகளை நம்ம அந்த கேஸோட நேச்சரை பொறுத்து யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ இது இல்லாம இன்னொரு 2 வார்த்தை இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளைன்டிஃப் வர்சஸ் டிஃபெண்டன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறத பொறுத்து பிளைன்டிஃப் இந்த கேஸை வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வின் பண்ண பிளைன்டிஃப நம்ம என்ன நேம் சொல்லி கூப்பிடுவோம்னு பாத்தீங்கன்னா டிக்ரி ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். சிபிசில பிளைன்டிஃப சப்போஸ் பிளைன்டிஃப் மே பி டிஃபெண்டன்ட் யாரோ ஒருத்தர் வின் பண்ணுவாங்க, ஒருத்தர் லூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சோ யார் வின் பண்றாங்களோ சிவில் சூட்ல அந்த வின் பண்றவங்கள நம்ம டிக்ரி ஹோல்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த டிக்ரி ஹோல்டருக்கான டெஃபினிஷன் சிபிசில இருக்கு. ஓகே, so decree holder is one who wins the case. or இல்ல யாருக்கு ஃபேவரபிளா இந்த கேஸ் முடிஞ்சிருக்கோ அவங்கள நம்ம டிக்ரி ஹோல்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஆப்போசிட் பார்ட்டி யார் கேஸ லூஸ் பண்ணாங்களோ, யாருக்கு ஃபேவரபிளா அந்த கேஸோட டிக்ரி முடியலையோ அத நம்ம ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் அப்படின்னு சொல்லுவோம். So one who loses the suit is called judgment debtor. இந்த judgment debtorம் சிபிசில டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இது இல்லாம இப்போ எப்படியுமே ஒரு கேஸோட ஃபைனல் ஸ்டேஜ்ல டிக்ரியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வின் பண்ணிருப்பாங்க, ஒருத்தர் லூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? சோ லூஸ் பண்ணவங்க அதோட விட்டுற மாட்டாங்க. சில இடங்கள்ல இந்த லூஸ் பண்ணவங்க அதாவது ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல எனக்கு இது ஏத்துக்கிறாப்ல இல்ல, நான் அப்பீல் போக போறேன் அப்படின்னு அப்பீல் ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி அப்பீல் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த பார்ட்டிஸை நம்ம என்ன நேம் சொல்லி கூப்பிடுவோம் பாத்தீங்கன்னா அப்பலண்ட் வர்சஸ் ரெஸ்பாண்டன்ட். அதாவது அப்பீல் ஃபைல் பண்றவங்கள நம்ம அப்பலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆன்சர் கொடுக்க வேண்டியவங்கள நம்ம ரெஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுதான் சிவில் சூட்ல இன்வால்வ் ஆயிருக்கிற பார்ட்டிஸ நம்ம என்னென்ன நேம் சொல்லி கூப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தது. என்னென்ன வார்த்தை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படிங்கறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ.